வணக்கம் நண்பர்களே, தகவல் மிரர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போவது உலக அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கிய பொருளாதார மற்றும் வெளியுறவு தலைப்பை பற்றியது. இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல், அமெரிக்க அழுத்தம், இந்தியாவின் நிலைப்பாடு, பொருளாதார நன்மைகள் என பல கோணங்களில் இந்த விவகாரத்தை பார்க்க இருக்கிறோம். சமீபத்திய நிகழ்வுகள், அமெரிக்க அழுத்தமும் இந்திய பதிலும். சமீப வாரங்களில் இந்த விவகாரம் ஒரு புதிய முடுக்கத்தை பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக கூறியது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கூற்றுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சரகம் நேரடியாக பதில் அளிக்காவிட்டாலும் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்தியா மாறும் தன்மை கொண்ட எரிபொருள் சூழலில் இந்திய நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதே முதல் முன்னுரிமை என்று வலியுறுத்தியது. நிலையான எரிபொருள் விலை மற்றும் பாதுகாப்பான விநியோகத்தை உறுதி செய்வதே இந்திய எரிசக்தி கொள்கையின் இரட்டை இலக்குகள் எனவும் தெளிவுபடுத்தப்பட்டது. இது இந்தியாவின் சுயாதீனமான வெளி கொள்கையின் அடிப்படையில் தனது தேசிய நலன்களை முன்னிறுத்தும் ஒரு சாதனையாகும். இந்த அழுத்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு மொத்தம் 50% வரி விதித்துள்ளது. இதில் 25% என்பது ஏற்கனவே இருந்த வரியும் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்கான அபராதம் ஆக மேலும் 25% சேர்க்கப்பட்டது. இந்தியா ரஷ்யா எண்ணெய் வர்த்தகத்தின் பின்னணி. இந்த நிலைப்பாடு ஏன் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள இந்திய ரஷ்ய எண்ணெய் வர்த்தகத்தின் வளர்ச்சியை பார்ப்பது அவசியம். வளர்ச்சி விகிதம் 2018-19 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு 1.3% மட்டும் இருந்தது. ஆனால் 2024-25 நிதியாண்டில் இது 35% உயர்ந்துள்ளது. இன்று இந்தியாவுக்கு வரும் ஒவ்வொரு 3 பிப்பாய் எண்ணெயில் ஒன்றுக்கு மேல் ரஷ்யாவில் இருந்து தான் வருகிறது என்றால் அது மிகையல்ல. உடனடி தரவு ஆகஸ்ட் 2025 இந்தியா ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பிப்பாய்கள் ரஷ்யா எண்ணெயை இறக்குமதி செய்தது. இது மொத்த இறக்குமதியில் 38% பங்கை குறிக்கிறது. இந்தியாவுக்காக பொருளாதார நன்மைகள். இந்தியா ரஷ்யா எண்ணெயை நாடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், இது இந்திய பொருளாதாரத்திற்கு ஏற்படுத்தும் பெரும் சேமிப்பு. ரஷ்யாவிடம் இருந்து தள்ளுபடி விலையில் எண்ணெயை வாங்குவதால் இந்தியா ஆண்டுக்கு சுமார் $1000 கோடி, $10 பில்லியன் சேமிக்கிறது. 2022 முதல் ஜூன் 2025 வரை இந்த சேமிப்பு $17 பில்லியன் தாண்டியிருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது. பணவீக்க கட்டுப்பாடு. மலிவான எண்ணெய் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலைகளை நிலைப்படுத்த உதவுகிறது. இது ஒட்டுமொத்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. புவியியல் அரசியல் இந்தியாவின் சுயாதீன நிலைப்பாடு. இந்த விவகாரம் வெறும் வார்த்தை மட்டும் கடந்தது. சிக்கலான புவியியல் அரசியலில் இந்தியா எவ்வாறு சமநிலை பேணுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது.
அமெரிக்காவுடனான பதற்றம். ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் புதினின் போர் இயந்திரத்தை ஊக்குவிப்பதாக உள்ளது என்று குற்றச்சாட்டுகிறது. இதையடுத்துத்தான் 50% வரி விதிக்கப்பட்டது. இரட்டை நடைமுறை. இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தாங்களும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்கின்றன என்பதை சுட்டிக்காட்டி இது ஒரு இரட்டை நடைமுறை என்று கேள்வி எழுப்பியது இந்தியா. துருக்கியுடனான ஒப்பீடு. இந்தியாவுக்கு 50% வரி விதிக்கப்பட்டாலும் ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செய்யும் மற்றொரு முக்கிய நாடான துருக்கிக்கு வெறும் 15% வரி மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியா அமெரிக்காவிடம் போட்டு உடைத்துவிட்டது. இந்த வேறுபாட்டிற்கான காரணம் துருக்கி ஒரு முக்கியமான நேட்டோ நாடாக இருப்பதும் அதன் உத்தியான ரீதியான இருப்பிடமும் தான். இந்தியாவின் எதிர்கால நிலைப்பாடு என்ன? எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம்? குறுகிய காலம். இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் நலன்களை முன்னிறுத்தி ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை தொடர வாய்ப்புள்ளது. இருப்பினும் கொள்முதல் அளவு ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். நடுநிலை கொள்கை. யுக்ரைன் போரில் இந்தியா நிலைப்பாட்டையே தொடர்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நல்ல உறவு இருந்த போதிலும் இந்தியா தனது சுயாதீனமான வெளிக்கொள்கையில் உறுதியாக உள்ளது. நீண்ட காலம். இந்தியா தனது எண்ணெய் இறக்குமதி ஆதாரங்களை பல்வகைப்படுத்தும் பணியை தொடரும். அமெரிக்காவுடனான எரிசக்தி ஒத்துழைப்பு விரிவுபடுத்துவது குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. நண்பர்களே, இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் என்பது வெறும் ஒரு வார்த்தை ஒப்பந்தம் மட்டுமல்ல. இது ஒரு பெரிய சக்தியாக இந்தியா தனது தேசிய நலன்கள் மற்றும் பொருளாதார பலத்தின் அடிப்படையில் சுயாதீனமான முடிவுகளை எடுக்கும் திறனை பறைசாற்றும் ஒரு உதாரணம். உலக அரங்கில் தனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை துணிந்து செயல்படுத்தும் திறன் இந்தியாவிற்கு இப்போதும் இருக்கிறது. இந்த விவாதம் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அத்தகைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மறக்காதீர்கள், இந்தியா செய்வது சரியா தவறா என்பதை நீங்கள் கமெண்டில் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.